இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி வீட்டிலே எப்படி செய்கிறது, அதுவும் குக்கரில் தாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் கிடச்சிரும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு மட்டனை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 7 விசில். இதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்துருங்க தனியாக. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அதையும் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வீட்டிலையே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிங்கன்னா அதோட ஃப்ளேவரே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாலாம் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நான் 2 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்து நான் அரைச்சி தாங்க சேர்க்குறேன். ஏன்னா வந்து பசங்களுக்கு சாப்பிட்றப்ப வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லியாக கடந்தால் பிடிக்கல. அதனால வந்து நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இன்றைக்கி நான் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, அப்போ கொத்தமல்லி, புதினா அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம எப்பயுமே பார்த்து தாங்க சேர்க்கணும். ஏன்னா வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா. நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே உப்பு வந்து சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் மட்டும் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச மட்டன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் போன்லெஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி போன்லெஸ்ஸாகவே தாங்க எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி வந்து எப்படி ஊற்றணும் அப்படி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை தாங்க எடுத்துக்கணும். இப்போ 3 கப்பு அரிசி சேர்த்துருக்கேன். இந்த 3 கப்பு அரிசிக்கும் 1 கப்புக்கு 1.5 கப்பு வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேங்க. அதில் ஊற்றுனீங்கன்னா தான் மட்டன் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து உப்பு, காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா, நம்ம விசில் விட்டு அது விசில் வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொலன்னு பாருங்கள், எனக்கு வந்து உடையலை நல்லா வந்திருக்கு, குழையலை சூப்பராக இருக்குது. ஃபைனலாக 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பார்க்குறதுக்கு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.